பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 15/2/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை திரையோதசி மாலை 5:07 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இரவு 7:34 வரை, பின்பு திருவோணம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சமுதாயத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். அரசு வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். மனதிற்கினிய பல நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களால் மனநிறைவடைவீர்கள். பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். பூர்வீகத்தில் பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். தந்தை வழி உறவுகளின் ஆதரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் கருமச்சை மற்றும் கருப்பு. மிதுனராசி அன்பர்களே, பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பண வரவுகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சியம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் ஆரோக்கியத்தில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடும். குழந்தைகளால் பெருமையடையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். கன்னிராசி அன்பர்களே, பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் யாவும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. துளாராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளுடன் இதுவரை இருந்து வந்த பல கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும்.
குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். அண்டை அயலாருடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் யாவும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் அடசிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் பல புதிய யுக்திகளை கையாண்டு லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஏதுவானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அடைவீர்கள். அண்டை அயலாரின் நட்புறவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். தனுசு ராசி அன்பர்களே, சீரான பணவரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். பெண்களுக்கு விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர். ராசியான் நிறம் பச்சை மற்றும் இளமஞ்சள். மகர ராசி அன்பர்களே, உற்சாகமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தினரின் அனுசரிப்பு தன்மை உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் நாளின் முற்பாதியில் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் நாளின் பிற்பாதியில் போதுமான லாபங்களை காண்பீர்கள். பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். பூர்வீகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் கூடும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வீண் அலைச்சல்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். பெண்கள் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்றே முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான் நிறம் இளநீலம் மற்றும் வெளிர்பச்சை. மீனராசி அன்பர்களே, மற்றற்ற மகிழ்ச்சி உள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். பழைய நண்பர்களை சந்திப்பதால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் இளம் சிவப்பு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.